நல்ல விதமா சூப்பராக இருந்தது. இப்போ நல்லா இருந்தது. இப்போ நடிச்சது பூராமே அருமை அருமை. தேவராக நடிச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு தேவருடைய மறு உருவம்னே சொல்லலாம். மியூசிக் அருமையான இளையராஜா மியூசிக், அருமையான மியூசிக், ரொம்ப அருமையா. என்னப்பு அவருடைய வரலாறை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து அந்த வரலாறுகளை படிச்சிருக்கோம். ஆனால் எப்படின்னு மாய மனசால நினச்சிக்கிட்டு இருந்தால் அது படமாகவே வந்துடுச்சு. கிளைமேக்ஸ் சீனு தேவர் இறந்தப்போ அது எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. தேவர் இறந்தப்போ வந்து சித்தர் மாதிரி தான் இருந்ததாக சொல்லியிருக்காரு. அப்புறமா தான் அடக்கம் பண்ணையில் தான் அந்த சவரங்கள்லாம் பண்ணி நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் அந்த தாடி மிஷியோட இருந்ததை நான் பார்த்தது கிடையாது. கடைசியில் அந்த தாடி மிஷியோட இருந்ததை எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் சித்தர் மாதிரி இருந்தார் இறக்கையில் அப்படின்னு சொன்னார். அது இப்போ தான் நாங்கள் திரையில் பார்த்த உடனே இப்படி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல அருமையாக இருந்தது. அருமையாக இருந்தது. வாழ்க்கையோட வரலாறு ஒவ்வொரு கதையிலையும், பேப்பர்லையும், நியூஸ்லையும் தான் நம்ம கேட்டிருப்போம். ஒவ்வொரு ஆள் சொல்கிறது, ஒவ்வொரு முன்னோர்கள் சொன்னதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டு வந்ததில் ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம ஒரு தெய்வ பிறவி எடுத்து வந்துட்டு போன மாதிரி தான் தெரியுது. எல்லா ஜாதிக்குங்கிறது கிடையாது. இது ஒரு மனிதனான உருவாக்கப்பட்டது. பிறந்து நம்மளை இப்படி ஒரு பிறந்து வளர்ந்ததே ஒரு அடுத்து ஒரு சொல்ல போகிறாருந்தா ஒரு இயேசுநாதர் இந்த மாதிரி மண்ணில் பிறந்து போன மாதிரி இவரையும் சொல்லலாம்ங்கிறது என்னுடைய நடிப்புங்கிறது ஒரு அது அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு நடிப்புங்கிறது சொல்றதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அவர் தேவராகவே வாழ்ந்துருக்காரு ஜேஎம் பஷீர். படம் நல்லா இருக்கு. கேரக்டர் செட் ஆகுது. எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸு, அது நேதாஜி மாதிரி நடித்தவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. அவர் வாழ்ந்ததை தான் இப்போ எடுத்திருக்காங்க படமா. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அவர் தேசிய தலைவராக பார்க்கணும் எல்லாருமே. ஆமாம், சாதிய தலைவராக இல்லாமல் தேசிய தலைவராக எல்லா மக்களும் பார்க்கணும் அவரை. ஆமாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட வாழ்க்கை வரலாற அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்திடுறாரு. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அவரோடது. ஆமாம், அவரை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இதை குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். அவரோட வரலாறு வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்போவுமே ஜாதி தலைவர் இல்லை, எப்போவுமே அவர் ஒரு தேசிய தலைவர் தான். அதில் மாற்றுக்கிறது எப்போவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் தேசிய தலைவர் தான். நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு அவர். இளையராஜா மியூசிக் வந்து கேட்க வேண்டாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக கண்ணில் கண்ணீர் வந்துடும். அப்படி நல்லா இது பண்ணியிருக்காங்க. மியூசிக் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அதான் பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு. நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேவரையா எப்படி நடிச்சிருக்காங்க நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அவர் ரொம்ப நல்லா மேன்மையா இதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா இருந்தது. ஆன்மீக கதை, மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய கதை. எல்லாரும் நல்லபடியா இதை காத்தாலே எல்லாரும் என்ன மாறிடுவாங்க. ஆமா, அருமையா நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஏத்த முகபாவனை நல்லா இருக்கு. அவருடைய முகபாவனை நல்லா இருக்கு. அருமையா, அவருக்கு இளையராஜாவுக்கு சொல்லவே வேணாம். அவருடைய மியூசிக் அருமையா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் அவருடைய அவர் தேவரையா மாதிரியே இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு மக்களும் பார்க்க வேண்டிய படம். சொல்லுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா. ஆக்சுவலா அதுதான் இந்த மூவிலையும் இது பண்ணியிருக்காங்க. நார்மலாகவும் சொல்லியிருக்காங்க. ஜாதி தலைவர்னு அவரை வந்து பார்க்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையவே கிடையாது. அவர் ஆக்சுவலாக ஜாதிக்காக மட்டும் இது பண்ணவே கிடையாது. எவ்வளவோ நல்ல விஷயங்கள், எவ்வளவோ நிறைய திங்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால வந்து
ரொம்ப அழகா இருக்கு மூவி. அண்ட் ஜாதி தலைவரா பார்க்கவே வேண்டாமே, நாங்களே அவரை ஜாதி தலைவரா பார்க்கலையே. லாஸ்ட்ல அதுதான் சொல்றேன், இந்த மூவில லாஸ்ட்ல அவர் வந்து நாங்க ஏன் அவரை இவ்வளோ ரொம்ப தூக்கி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கடைசியில காட்டியிருக்காங்க. அது முடிஞ்சா நீங்க வந்து பாருங்க.